ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சமையல் ரெசிபி எதுவுமே பார்க்க போகிறது இல்லைங்க. இந்த லாக்டவுனில் டைம் பாஸ்க்காக குழந்தைங்க எல்லாருமே வீட்டில் இருக்கிற இந்த டைமில் டைம் பாஸ்க்காக ஹோம்மேட் பல்லாங்குழி எப்படி செய்யலாங்கிறத தாங்க பார்க்க போகிறோம். அந்த ஹோம்மேட் பல்லாங்குழி எப்படி செய்யுங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க இந்த பல்லாங்குழி எப்படி செய்யலாங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இப்போ அதுக்கு வந்துட்டு நான் பேப்பர், நீங்கள் நியூஸ் பேப்பராக இருந்தாலும் ஓகே, ஸ்கூல் புக்ஸ், நோட் புக், என்ன பேப்பராக இருந்தாலும் ஓகேங்க, அதை ஒரு 4 நாள் போல் நீங்கள் ஊற வச்சுட்டு அதை நீங்கள் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி நான் 4 நாள் போல் ஊற வச்சுட்டு அப்புறமா அதை அரைச்சி எடுத்துருக்கேங்க. இந்த மாதிரி கீழே ஏதாவது ஒரு கட்டை, கார்ட்போர்டு ஏதாவது ஒன்று வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு ஈர துணியை போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேப்பரை இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டுறலாங்க. பேப்பர்ஸ் வந்து ஒரு 4லேருந்து 5 நாள் நல்லா ஊறிடணுங்க. அதுக்கப்புறமா தான் நல்லா அரைக்க முடியும். இந்த மாதிரி நம்ம வந்துட்டு அதுக்கு ஒரு ஷேப் கொடுக்கணும். பாருங்கள், நான் ஃபுல்லாக எல்லாத்தையும் போட்டுட்டு நான் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் நான் ஒரு ஷேப் கொடுத்துருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி 4 புறமும் நல்லா தட்டி விட்டுடலாம். 4 சைடும் ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு சின்னதாக இந்த மாதிரி ஒரு பால் எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி அந்த குழிகளை வந்து நம்ம செஞ்சுக்கலாங்க. கொஞ்சம் நல்லா அழுத்தி விட்டிங்கன்னா இந்த மாதிரி நமக்கு குழிகள் கிடச்சிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நமக்கு அழகாக பல்லாங்குழி எவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சின்னு பாருங்கள். இதை நீங்கள் இப்படியே வெயிலில் ஒரு 4 நாள் காய வச்சாலும் ஓகே தான். அப்படி இல்லைன்னா இங்கே பாருங்கள், நான் கொஞ்சம் டெக்கரேட்டுக்காக வளையல், நம்ம யூஸ் பண்ணுற கண்ணாடி வளையல், அப்புறம் வீட்டில் என்ன ஒரு பட்டன், அந்த மாதிரி என்ன டெக்கரேட் பொருள் ஏதாவது இருந்துச்சுன்னா, வேஸ்ட் பொருள் தான், அது ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வச்சுட்டு நான் டெக்கரேட் பண்ணிக்கலாங்க. நான் இப்போ இதை வந்துட்டு இதில் நல்லா பதிச்சு விட்டுற போகிறேன். இப்படி வச்சுட்டு நல்லா உள்ளே அழுத்தி விட்டுடுங்க. நல்லா அந்த முனைகள் வந்து அந்த பேப்பருக்குள்ளே நல்லா அமுங்குற மாதிரி நல்லா அழுத்தி விட்டுடுங்க. ஏன்னா அந்த வளையலோட முனைகள் வந்து நல்லா கூர்மையாக இருக்கும். ஸோ நம்ம கையில் எதுவும் பற்றாத மாதிரி நல்லா அழுத்தி விட்டுடுங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு 4 நாள் போல் இதை காய வச்சுட்டேன். எவ்வளோ நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள். நம்ம பதிச்சிருக்கிற இந்த கண்ணாடி, அந்த பட்டன்ஸ் எல்லாமே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. கிட்டத்தட்ட இது 4 நாள் காஞ்சுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை வந்துட்டு நம்ம அந்த துணியில் இருந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். மெதுவாக ரொம்ப அழுத்தம் கொடுத்து எடுக்காமல் லைட்டாக இந்த மாதிரி நம்ம கீழே போட்டிருக்க கிளாத்தை இந்த மாதிரி எடுத்திங்கனாலே வந்துடும். ரொம்ப ஈஸியாக வந்துடும். எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. அவ்வளோதான், பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்துருச்சு பாருங்கள். நமக்கு பல்லாங்குழி ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக காஞ்சி ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்கள் இதை இப்படியே யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் இதை பெயிண்ட் பண்ண போகிறேன். நீங்கள் வீட்டில் என்ன பெயிண்டிங் ஏதாவது பெயிண்ட் இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் இதை கொஞ்சம் கலர் பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ணிட்டீங்கன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதை வந்து என்ன பொருளை வச்சு இந்த பல்லாங்குழி செஞ்சுருக்கீங்கிறதுக்கே கண்டுபிடிக்க முடியாதுங்க, பெயிண்ட் பண்ணிட்டீங்கன்னா. நீங்கள் பல்லாங்குழி வெளியில் கடையிலெல்லாம் போனீங்கன்னா ரொம்ப ரேட்டு சொல்லுவாங்க. இது நீங்கள் வேஸ்ட்டாக தூக்கி போடுற பேப்பர்ஸ் தாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு பல்லாங்குழி பெயிண்ட் பண்ணி காஞ்சி ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் இப்போ அதில் விளையாட போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பல்லாங்குழி, ஹோம்மேட் பல்லாங்குழி எப்படி செய்யணுங்கிறது வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க.
தேங்க்யூ.